வணக்கம். கஜா டிவியின் தென் தமிழக முக்கிய செய்தி. கன்னியாகுமரி மாவட்ட கடற்கரையோர மக்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்தவும், இயற்கையாகவே கனிமங்கள் நிறைந்த கடற்கரை மணலிலிருந்து வெளிப்படும் கதிர்வீச்சால் ஏற்படும் புற்றுநோய் உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகளிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கும் வகையில் IREL நிறுவனத்திற்கு தேவையான அனுமதியை வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தி பாரதிய ஜனதா கட்சியின் தன்னார்வ தொண்டு நிறுவன பிரிவு மாவட்ட தலைவர் மதுசூதன பெருமாள் மாவட்ட ஆட்சித்தலைவரிடம் கோரிக்கை மனு அளித்தார். அவருடன் NGO பிரிவு மாவட்ட செயலாளர் கண்ணன், ரமேஷ் சுந்தர், கூட்டுறவு பிரிவு மாவட்ட தலைவர் ராஜேந்திரன், மாவட்ட சமூக ஊடக பிரிவு செயலாளர் வெனிஸ், வழக்கறிஞர் ரெதீஸ், நாகர்கோயில் மேற்கு மாவட்ட NGO தலைவர் கஜேந்திரன் ஆகியோர் உடனிருந்தனர். கன்னியாகுமரி மாவட்டத்தில் மணாலக்குறிச்சியிலே செயல்பட்டு வரக்கூடிய IREL மணல் ஆலை கிட்டத்தட்ட 70 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இங்கே கடற்கரையில் இருக்கக்கூடிய மணலிலே இருந்து கனிமங்களை பிரித்தெடுக்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கிறது. அந்த மணல் ஆலையில் கடற்கரை கிராமங்களான சின்னவிளை பெரியவிளை கிராமத்திலிருந்து 400க்கும் மேற்பட்டவர்கள் மீனவர்கள் பணியாற்றுகிறார்கள். அந்த கிராமத்தில் மணல் எடுத்து அதில் உள்ள கனிமங்களை பிரித்து எடுத்த பின்பு மணல் ஆலை கொட்டிய அந்த மணலில் கிறிஸ்தவர்களுடைய சர்ச்சு கட்டப்பட்டிருக்கிறது, மரங்கள் நடப்பட்டிருக்கிறது, தென்னை விவசாயம் நடைபெறுகிறது, எந்த பிரச்சனையும் இல்லை. தற்போது இந்த அரிய வகை மணல் ஆலையை விரிவுபடுத்துவதற்காக மத்திய அரசு 40 ஆண்டு கால திட்டத்திற்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. இந்த திட்டமானது கொல்லங்கோடு, மெதுகும்பல் போன்ற பகுதிகளிலே மக்கள் வசிக்காத இடங்களிலே இருக்கக்கூடிய பட்டா நிலங்களில் இருக்கக்கூடிய மணலை எடுத்து கனிமங்களை பிரித்தெடுத்து விட்டு அந்த எஞ்சிய மணலை அதே இடத்தில் கொட்டுவதற்கும், அந்த பட்டா நிலதாரருக்கு ஒரு ஏக்கருக்கு 11 மாதத்திற்கு 45 லட்சம் ரூபாய் இந்த IREL நிறுவனம் கொடுப்பதாகவும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இதற்காக அனுமதியை IREL நிறுவனம் மாவட்ட நிர்வாகத்தின் மூலமாக மாநில அரசாங்கத்திலே பெறுவதற்கு கடந்த ஓராண்டுகளுக்கு முன்பாக விண்ணப்பித்திருந்தது. இந்த காலகட்டத்தில் ஆட்சியிலே இருந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் இருந்த ராஜேஷ்குமார், சட்டமன்ற உறுப்பினர் தாரகை கட்பட் போன்றவர்களெல்லாம் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மீனவ மக்களை தூண்டி இந்த திட்டம் வந்தால் மாவட்டத்தில் புற்றுநோய் அதிகரித்துவிடும், கதிர்வீச்சு அதிகமாக வரும் என்று சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்து போராட்டங்கள் நடத்தி அதன் மூலமாக மாவட்ட ஆட்சித்தலைவர் மாநில அரசுக்கு பரிந்துரைக்காமல் கிடப்பிலே போட்டார்கள் முந்தைய கலெக்டர் அழகுமீனா அவர்கள். புதிதாக அரசாங்கம் பொறுப்பேற்றிருக்கிறது. IREL நிறுவனம் கேட்ட அந்த அனுமதியை காலாவதியாகிவிட்ட காரணத்தால் இன்னும் 1 ஆண்டு காலத்திற்குள் நீங்கள் அனுமதியை பெற்றுக்கொள்ளலாம் என அரசாங்கம் IREL நிறுவனத்துக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அதன் அடிப்படையிலே அவர்கள் மாவட்ட நிர்வாகத்தினுடைய அனுமதி பெறுவதற்காக விண்ணப்பிக்கின்ற நேரத்தில் புதிதாக வந்திருக்கக்கூடிய தாவேக அரசிலே அங்கம் பெற்றிருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் அமைச்சர் அவர்களும் குளச்சல் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் தாரகை கட்பட்டவர்களும் சென்று முதலமைச்சரை சந்தித்து அனுமதி கொடுக்கக்கூடாது, கொடுத்தால் மக்களுக்கு பேராபத்து என்று சொல்லி ஒரு பொய்யான பிரச்சாரத்தை முன்னெடுத்து முதலமைச்சரும் மக்களை பாதிக்கக்கூடிய எந்த திட்டத்திற்கும் அனுமதி கிடையாது என்று கூறியிருக்கிறார். இந்த IREL நிறுவனம் என்ன செய்கிறது என்று சொன்னால், கடற்கரையிலே இருக்கக்கூடிய அந்த மணலிலே இருக்கக்கூடிய மோனோசைட் என்கின்ற தனிமத்தை பிரித்து அதில் இருக்கக்கூடிய தோரியம், இல்மனைட், இன்னும் ரூட்டைல் போன்ற தனிமங்கள் பிரிக்கப்பட்டு அங்கே கொல்கத்தாவில் இருக்கக்கூடிய தலைமை IREL நிறுவனத்துக்கு அனுப்புகிறது. அங்கிருந்து அதை பிரித்து நம்முடைய வாகனங்களுடைய பேட்டரி தயார் செய்வதற்கும் அணுசக்தி துறைக்கும் அந்த கனிமங்கள் பிரித்து அனுப்பப்படுகிறது. இதனால் நம்முடைய நாட்டினுடைய பொருளாதாரம் முன்னேற்றத்திற்கு முன்னேறும். நம்முடைய மாவட்டத்தில் கடற்கரையோரம் இருக்கக்கூடிய கிராமங்களிலே வாழக்கூடிய மக்களுடைய நிலங்களிலே தென்னை விவசாயம் பொய்த்து போயிருக்கிறது. இந்த நேரத்தில் இந்த அரசாங்கம், இந்த IREL நிறுவனம் அந்த பட்டா நிலங்களில் மணல் எடுத்து கனிமத்தை பிரிப்பதற்கான ஏற்பாடுகளை செய்கின்ற போது
அவர்களுக்கு 45 லட்சம் ரூபாய் ஏக்கருக்கு கிடைக்கின்ற போது பொருளாதார ரீதியாக கடற்கரையோரம் இருக்கக்கூடிய மீனவர் அல்லாத ஏனைய சமுதாய மக்கள் பயனடைவார்கள். அதன் மூலமாக மாவட்டமும் வளர்ச்சியடையும். இன்னும் பல பேருக்கு ஐஆர்எல் நிறுவனத்திலே வேலை கிடைக்கும். மீனவ கிராமத்தைச் சேர்ந்த மக்களுக்கும் வேலை கிடைக்கும், மீனவர் அல்லாதவர்களுக்கும் வேலை கிடைக்கும். இன்னும் சொல்லப்போனால் இந்த புற்றுநோய் என்பது இயற்கையாகவே இருக்கக்கூடிய அந்த மணலிலே இருந்து வருகின்ற கதிர்வீச்சின் மூலமாகத்தான் வருகிறது என்று சொல்லி ஒரு ஆய்வறிக்கை கூறியிருக்கிறது. இவர்கள் அந்த கனிமங்களை பிரித்தெடுக்கின்ற போது அந்த கதிர்வீச்சின் தன்மை குறைந்து விடுகிறது. இதனால் எந்த பாதிப்பும் மக்களுக்கு வருவதில்லை. மக்களை பாதுகாக்கவும் இந்த திட்டம் பயன்படுகிறது. மக்களுடைய நலனுக்கான திட்டம், மாவட்ட வளர்ச்சிக்கான திட்டம், மத்திய அரசினுடைய பாதுகாப்பு துறைக்கு தேவையான திட்டம், இந்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு தேவையான திட்டம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய மத்திய அரசாங்கம் இந்த தனிமங்களை சைனா போன்ற நாடுகளில் இருந்து ஜிஎஸ்டி இல்லாமல் இறக்குமதி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்முடைய நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கனிமங்களை வெளிநாடுகளிலே நாம் இறக்குமதி செய்யக்கூடிய கட்டாயத்தில் இருக்கிறோம். இன்றைக்கு இந்த ஐஆர்எல் நிறுவனம் இங்கு மட்டுமில்லை, கேரளாவில் இருக்குது, ஒடிசாவில் இருக்குது. ஒடிசாவினுடைய முதலமைச்சர் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். என்னன்னு சொன்னால், அங்கே தனியார்கள் இந்த பணியை செய்ய வேண்டும், இந்த மணலில் இருக்கக்கூடிய கனிமங்களை பிரித்தெடுக்கின்ற இந்த திட்டத்தை தனியார் முன் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார். இங்கே தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசாங்கம் ஓட்டு வங்கி அரசாங்கமாக இல்லாமல் நாட்டிற்காகவும் மக்களுக்காகவும் அரசாங்கமாக மாற வேண்டும் என்று சொன்னால் இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும். மாவட்ட ஆட்சித்தலைவரை சந்தித்து நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். அவர் நான் ஒன்றும் செய்ய முடியாது, இது அரசாங்க பாலிசி என்று சொல்லுகிறார். மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசி இது அல்ல. மணல் எடுக்க வேண்டும், கனிமம் பிரிக்க வேண்டும் என்பதுதான் மத்திய அரசாங்கத்தினுடைய பாலிசி. தமிழக அரசாங்கம் சிறுபான்மை ஓட்டு வங்கி அரசியலுக்காக இந்த திட்டத்திற்கு எதிராக செயல்படுமையானால் கடற்கரையோரமாக இருக்கக்கூடிய கிறிஸ்தவ மீனவர்கள் அல்லாத ஏனைய சமுதாய மக்களை ஒன்றிணைத்து இந்த அரசுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்பதை இந்த நேரத்திலே உறுதிபட தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். மக்கள் நலனுக்காக சேவையாற்றி வரும் கஜா டிவி தொடர்ந்து சேவையாற்ற லேப்டாப், மடிக்கணினி நன்கொடையாக வழங்கலாம். உங்கள் தொழில் சிறக்கவும் தொழில் நிறுவனங்களின் விவரங்கள் மக்களிடம் கொண்டு செல்ல கஜா டிவி நம்ம ஊர் வணிக தகவல் நிகழ்ச்சியில் விளம்பர தொடர்புக்கு 9659520537